பராமரிப்பு உணவு. பளபளன்னு மின்னும் ஊட்டமான சருமம் வேணுமா? இந்த கற்றாழை ஜூஸை குடிங்க. பல சந்தர்ப்பங்களில் நம் உணவில் சருமத்தை வளர்ப்பதற்கும் ஆரோக்கியமாகவும் மிருதுவாகவும் இருக்க வைக்கும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதில்லை. கற்றாழை கற்றாழை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறைந்தவை. இது வைட்டமின் இ மற்றும் சி ஆகியவற்றின் நல்ல மூலமாகும். கற்றாழை சாறு வீட்டில் தயாரிக்க மிகவும் எளிதானது. உங்கள் சருமம் அதன் இயற்கையான பொலிவை இழந்ததற்கு மாசு, நீங்கள் பயன்படுத்தும் அழகு சாதன பொருட்கள் அல்லது வேலையில் உள்ள மன அழுத்தம் போன்றவற்றை குறை கூறிக்கொண்டே இருக்கிறீர்கள். அதற்கு இப்போதும் நீங்கள் எதுவும் செய்யாவிட்டால் அது இன்னும் ஆரோக்கியத்தை இழக்கும் வாய்ப்புகள் அதிகம். தினசரி அடிப்படையில் வெளிப்படும் அனைத்தையும் கருத்தில் கொண்டு அடிக்கடி நமது சருமத்திற்கு கூடுதல் கவனிப்பு தேவை என்று வலியுறுத்தப்படுகிறது. நீங்கள் இன்னும் ஆழமாக தோண்டி உங்கள் உணவை மறுமதிப்பீடு செய்ய வேண்டியிருக்கும். பல சந்தர்ப்பங்களில் நம் உணவில் சருமத்தை வளர்ப்பதற்கும் ஆரோக்கியமாகவும் மிருதுவாகவும் இருக்க வைக்கும் அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் இருப்பதில்லை. நீங்கள் இயற்கை சிகிச்சையை தேடுகிறீர்கள், ஆனால் நீங்கள் கற்றாழையை முயற்சி செய்யலாம். இந்தியில் கிருத் கமாரி என்று அழைக்கப்படும் கற்றாழை என்பது ஒரு அழகுபடுத்தும் தாவரமாகும். இது முக அழகு துறையின் கற்பனையையும் கவர்ந்த உங்கள் கிரீம்கள், ஃபேஸ் வாஷ், சோப்புகள் என எல்லாவற்றிலும் உள்ளது. சருமத்திற்கு கற்றாழை தரும் நன்மைகள். கற்றாழை அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்களால் நிரம்பியுள்ளது. ஆக்சிஜனேற்றங்கள் மந்தமான தோல் மற்றும் சுருக்கங்களுக்கு காரணமான ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்டிவிட்டியை தடுக்க உதவுகின்றன. டிகே பப்ளிஷிங் ஹவுஸின் ஹீலிங் ஃபுட்ஸ் புத்தகத்தின்படி கற்றாழை பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் சி, இ மற்றும் பி வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களின் ஒரு நல்ல மூலமாகும். வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் இ இரண்டும் உங்கள் சருமத்தை ஆரோக்கியமாகவும் கதிரியக்கமாகவும் வைத்திருக்க மிகவும் முக்கியம். ஆயுர்வேதத்தில் முகப்பரு அல்லது தீக்காயங்களை குணப்படுத்த கற்றாழை பயன்படுத்தப்படுகிறது. கற்றாழை நன்மைகள். அழகான சருமத்திற்காக கற்றாழை சாறு செய்வது எப்படி? கற்றாழை ஜெல்லை மட்டும் எடுக்கலாம் அல்லது தோலுடனும் பயன்படுத்தலாம். ஆனால் உங்கள் வீட்டில் ஒரு செடி இருந்தால் உங்கள் சமையலறையிலும் பயன்படுத்தலாம். கற்றாழை சாப்பிடுவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்று அதை ஜூஸ் செய்வது. நீங்கள் முயற்சிக்க ஒரு எளிய செய்முறை இங்கே. ஒரு நடுத்தர அளவிலான கற்றாழை இலையை பறித்து விடுங்கள். அதை துண்டு துண்டாக வெட்டுங்கள். மேல் தோலை உரித்து ஒரு பாத்திரத்தில் தெளிவான ஜெல்லை வெளியேற்றவும். இப்போது மிக்சியில் அந்த ஜெல்லுடன் சில ஆப்பிள் அல்லது அன்னாசி பழச்சாற்றை ஊற்றி நன்றாக கலக்கவும். அதனை ஃப்ரெஷ்ஷாக உடனே உட்கொள்ளுங்கள். சிறந்த முடிவுகளுக்கு இந்த ஜூஸை தவறாமல் தொடர்ந்து குடிக்கவும்.